கோலிவுட்ல கல்வி பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில நிறைய திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமான படம் சாட்டைன்னு சொல்லலாம். இந்த படத்தோட இயக்குனர் அன்பழகன் தன்னோட 2வது படத்தை இப்போ உருவாக்கி இருக்காரு. ரூபாய்னு பெயரிடப்பட்டிருக்கும் அந்த படத்தை பிரபு சாலமன் தயாரிச்சிருக்காரு. முதல் படத்துல கல்வி பத்தி பாடம் புகட்டின அன்பழகன் இந்த படத்துல மக்களுக்கு ரூபாய் மேல இருக்கும் ஈர்ப்பு பத்தி சொல்லியிருக்காரு. இந்த படம் பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் படக்குழுவினர் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் நான் சொன்னேன் அந்த ஒரு மேடை மாதிரியே எனக்கு இருக்குது. பிரபு சாலமன் சாரை பற்றி வந்துட்டு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ் மதன் சார் சொன்னார். அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான் பையனை. அவர் வந்துட்டு அடுத்த படம் நடிக்க வருவியா அப்படின்னா ஓடிடுவான் தலை தெரிச்சு சந்திரன் அப்படின்னு சொன்னார். நான் தான் சொன்னேன், சார் எப்போ கூப்பிட்டாலும் முதல் ஆளாக வந்து நிற்பேன்னு. சார் அதே மாதிரி இன்னொரு வாட்டி முதல் ஆளாக வந்து நிற்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரூபாய் படத்தில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தது காட் பிக்சர்ஸ் அண்ட் பிரபு சாலமன் சார். சாட்டைன்ற ஒரு படத்தில் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷன் இந்த எஜுகேஷன் சிஸ்டமை பற்றி வந்துட்டு பேசியிருப்பார் அன்பழகன் சார். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ரூபாய் அந்த டைட்டிலில் இருக்கிற மேட்டரை பற்றியே பேசியிருக்காரு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட், அதாவது எல்லாருக்கும் பணம் தேவை, ஆனால் அந்த தேவையை தாண்டி வந்துட்டு நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறதா இருந்தால் என்ன ஆகும், அதோட விளைவுகள்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த படம். 1984 மகேந்திரன் சார் படத்தில் கை கொடுக்கும் கை என்ற படத்தில் அறிமுகமானேன். 30 வருடங்கள், 300க்கும் மேற்பட்ட படங்கள், வெள்ளி விழா படங்கள், 100 நாள் படங்கள், பட்டங்கள், எத்தனையோ பட்டங்கள், எத்தனையோ நாடுகள், எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லா நடிகர்களுக்கும் ஒரு இறங்கு முகம் வரும். எனக்கும் வந்தது. வந்தாலும் இந்த கலையை நான் கைவிடவில்லை, பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படின்னா மிமிக்ரி பண்ணுறது, ஸ்டேஜில் வந்து ஷோஸ் பண்ணுறது, அது பண்ணுறது பண்ணி சுற்றிக்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஃபிலிம் சேம்பரில் வந்து கமிட்டி மெம்பர், நடிகர் சங்கத்திற்கு விடலை. ஏன்னா எனக்கு இந்த தொழில் தான் தெரியும். சரி, தமிழ் சினிமா நம்மளை மறந்து போயிடுச்சோ, கூப்பிடாதோ அப்படி இயங்கிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் என் கைபேசியில் ஒரு குரல் என்னை அழைத்தது. அது வரம். வரம் என்றால் எனக்கு மட்டும் வரம் அல்ல, தமிழ் திரையுலகிற்கே வரம். அதுதான், அந்த வரம் தான் பிரபு சாலமன் அவர்கள். கூப்பிட்டு கதையை சொன்னார். கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நினச்சேன், நம்ம தான் ஹீரோவுக்கு ஃப்ரெண்டு. மாட்டிக்கிச்சிரா நினச்சா, ஃபினிஷிங் கதை சொல்லி முடித்த பிறகு நீங்கள் தான் ஹீரோயினுடைய அப்பா. அப்படி ஷாக்காக எப்படி சந்தோஷமாக சிரித்தேன். என்ன சிரிக்கிறீங்கன்னு? இல்லை சார், எனக்கு 2 ஆம்பளை பசங்க, எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப நாளாக ஏக்கம். ஸோ ஹீரோயினுக்கு அப்பா ஆக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது எங்களுடைய ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி தான். ஒவ்வொரு திரைப்படமும் இயக்குனர் மிஸ்டர் பிரபு சாலமன் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு கொடுக்கும். அது வந்து அவருடைய இயக்கத்தில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அவருடைய தயாரிப்பில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், என்னுடைய பார்வையில் அது எல்லாமே ஒன்று தான். அவருடைய ஃபஸ்ட்டு திரைப்படம் தயாரிப்பில் சாட்டை ஒர்க் பண்ணேன். இப்போ மறுபடியும் அதே இயக்குனர் அன்பழகன் அவர்களோடய சேர்ந்து இப்போ இந்த ரூபாய் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அன்புக்கு இனிமேல் வந்து தாமதம் கிடையாது. ஏன்னா அன்பு வந்து ரூபாய் மூலயமா கல்லா கட்ட போகிறாரு. அது எனக்கு நிச்சயமாக தெரியுது. அதுக்குண்டான அனைத்து விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்குது. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். சாட்டை படத்துடைய அவுட்லைனை ஃபஸ்ட்டு நான் என் டைரக்டர்கிட்ட சொன்னப்போ ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக கல்வித்துறையில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஆனால் அதே நேரம் வியாபார நோக்கோடு, அண்டர்லைன், வியாபார நோக்கை மனசில் வச்சுக்கிட்டு இதனுடைய தன்மையை கெடாமல், இந்த இடத்துல பாட்டு, இந்த இடத்துல ஃபைட்டு, இந்த இடத்துல சென்டிமெண்ட், இந்த இடத்துல காமெடி அப்படின்னு ஒரு ஃபார்முலாவுக்குள்ளே இந்த கதையை கொண்டு போய் அடைக்காமல், கதை எதை நோக்கி இழுத்துட்டு போகுதோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு கதை உருவாக்கும்போது கொடுத்த சுதந்திரத்தை ஷூட்டிங்கில் அப்பவும் கொடுத்தாரு. அதன் பிறகு ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு திரும்ப இந்த ரூபாய் படத்துடைய அவுட்லைனை எனது இயக்குனர் சார்கிட்ட சொன்னப்போ இந்த முறை சாட்டை படத்தில் ஒரு நல்ல இயக்குனர், நல்ல படம் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டேன். இந்த படத்தில் அது மட்டும் பத்தாது, ஒரு வெற்றி பட இயக்குனர் அப்படிங்கிற பேரை நீ கண்டிப்பாக வாங்கியே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார். இது ஒரு நல்ல ஒரு தீமு.
என்கிட்ட அவர் ஒன்லைன் சொன்னோன்னே எனக்கு பிடிச்ச காரணம் வந்து பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. மணி இஸ் த ரூட் காஸ் ஃபார் ஆல் ஈவல் ஆஸ்பெக்ட்ஸ். இங்கே மட்டும் இல்லை, குளோபலி அதான் பிரச்சனை. இன்றைக்கி எல்லாரோட நிலைமையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த நோக்கமே இப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்படி கொண்டு வந்துருச்சு இந்த சமூகம். இதை அழகாக திரைக்கதையில் வந்து அவர் மாற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு தனி மனிதனாக நான் வாழ்கிறதுக்கு செலவு ரொம்ப கம்மி. ஒரு 4 இட்லி சாப்பிடுவோம், மதியானம் கொஞ்சம் சாப்பிடுவேன், ராத்திரி கொஞ்சம் சாப்பிடுவேன். கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 150 ரூபா தான் வரும். ஆனால் நான் எப்போ அடுத்தவங்களை மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேனோ அப்போ என் செலவு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதை இந்த திரைப்படம் அழகாக சொல்லும்.